பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சூப்பராக நம்ம ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி கீ பாட்டிலுடைய மேல் பகுதியை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறாங்க. சாய் பவித்ரா, அந்தோனி அம்மாள், பாப்பாத்தி, அச்சு, சுதா, உமா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ரஃப்பாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கவரில் ஏதாச்சும் பருப்போ சர்க்கரையோ இல்லை இந்த மாதிரி ரைஸோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதை கொட்டி வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கீ பாட்டிலை அந்த கவருக்கு நான் போடுற மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இதுவே ஒரு கண்டெய்னர் மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஸோ நம்ம தனியாக வந்து ஒரு கண்டெய்னர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதால இதுக்குள்ளே எறும்போ ஈயோ இல்லை வந்து குட்டி குட்டி பூச்சிகளோ போகாமல் இருக்கும், சேஃபாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கிச்சனில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீ பாட்டிலுக்கு பதிலாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸுடைய மேல் பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. கீ பாட்டிலில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி கீ பாட்டிலையும் நம்ம அழகாக இந்த டிப்ஸை நம்ம ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கப்ஸை எப்படி ரியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதனுடைய கைப்பிடியை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கப் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கப்பை அப்படியே வச்சிடலாம். ஒரு பழைய ஷாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஷாக்ஸை வந்து இந்த கப்புடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷாக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது பாட்டம் போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிடலாம். டாப்பில் வந்து அந்த லெதர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதாவது எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷனையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், அந்த ஷாக்ஸுடைய போர்ஷன் அந்த கப்பை கவர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வந்து உள்ள இருக்க மாதிரி வச்சு விடலாம். ஏன்னா பழைய ஷாக்ஸ் அப்படின்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போயிருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்டான நிறம் கிடைக்கும். ஸோ அதனால் வெளிப்பக்கம் உள்ள இருக்க மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க அந்த கப்பில். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், கப்பும் வந்து கவர் பண்ண மாதிரி ஆகிடுச்சு, ஓல்டு ஷாக்ஸையும் ரீயூஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே கப்பில் ஒரு 25 ஸ்பூன்ஸ் வரலும் தாராளமாக போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்பூன்ஸையும் ஒரே கப்பில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதால ஸ்பூன் தேவைப்படும் போது தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பழைய பேண்ட், குழந்தைங்களுடைய பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா தூக்கி போட்டுறாதீங்க. புதுசாகவே இருக்கும், ஆனால் வந்து குழந்தைங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இந்த கிளாத்தை வந்து நம்ம தூக்கி போடவும் மனசு இருக்காது, அப்படியே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து அழகாக இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் வந்து மொபைல் எடுத்திருக்கேன். இந்த மொபைலுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நல்ல பகுதி உள்ளே இருக்க மாதிரி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்ட பிறகு இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலான பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா பாஸ் சமையல் யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு சைடில் சென்டரில் வந்து நம்ம கட் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதாவது அந்த பேண்ட்டுடைய அடிப்பகுதியில் 1 இன்ச் மடித்து தச்சிருப்பாங்க, அந்த தையலை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 சைட்லேயுமே வந்து ஒரு ஓப்பன் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் கிடச்சிரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மடித்து தச்சிருக்காங்க அப்படின்றதால 2 சைடுமே ஹோல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு லேஸ் எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே நாடா கோப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி அந்த நாடாவில் அழகாக நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்க லேஸை அழகாக கோத்து எடுத்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக தனியாக நம்ம மடித்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மடித்து தச்சிருக்கக்கூடிய அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 2 சைட்லையுமே அழகாக வந்து அந்த லேஸ் வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஒரு குட்டி பவுச் மாதிரி இருக்கும். இந்த பவுச்சுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம காசு கொடுத்து மொபைல் பவுச் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குழந்தைங்களுடைய பேண்ட்டை வந்து ரீசைக்ளிங் பண்ணி சூப்பரான காஸ்ட்லியான மொபைல் பவுச் வந்து 0 காஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு க்யூட்டாக
நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பிரியாணிலாம் வாங்கினா கொடுப்பாங்களா பிளாஸ்டிக் பக்கெட், இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை நம்ம எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த பக்கெட்டுடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய டிஷர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி பனியன் கிளாத்தாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா பக்கெட்டுடைய ஹைட், அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, சோபிதா, அபீஸ் வேர்ல்ட், சுபத்ரா, அன்னபூரணி, தீபா கதிர், விமலா பாலாஜி, சாரு, மனோஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் மெஷர் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சென்டர் போர்ஷனை மட்டும்தான் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோங்க. அதனுடைய கைப்பகுதி காலர் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாட்டம் போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி அந்த பக்கெட்டுடைய பேக் சைட் திருப்பிக்கிட்டு நான் போடுற மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கம்மோ எதுவுமே தேவைப்படாது ஒட்டுறதுக்கு. கரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ அதனால தான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸை பார்த்து எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த பக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த லெட்டர்ஸுமே தெரியாது. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ப்ளைனாக நீட்டாக அழகாக இருக்குங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ரேஷனில் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே இந்த மூடிக்கு மேலேயும் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ரேப்பரோ இல்லை வந்து வேஸ்ட் பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட புக்கில் இருந்து கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. கட் பண்ணும்பொழுது அந்த மூடியோடைய சென்டர் போர்ஷனுக்கு மட்டும் நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா கூட ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாவே போதும், ஈஸியாக ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை ஒட்டுறதுக்கு குழந்தைங்களுடைய புக்ஸ்ல இருந்து தான் ஒரு பேப்பரை எடுத்து தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் மட்டும் இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுற போகிறோம். அவ்வளோதாங்க. இதுக்காக தனியாக நம்ம வெளியே போய் எந்த பொருளுமே வாங்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களையே ரீசைக்ளிங் பண்ணி இந்த பக்கெட்டை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியாச்சுங்க. இந்த பக்கெட்டும் பார்க்குறதுக்கு நீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் அப்படியே போட்டு வச்சுப்போமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க. இப்போ பாருங்கள், மேலேயும் நீட் ஆகிடுச்சு. அவுட்டர்லேயுமே பார்க்குறதுக்கு அழகாக ப்ளைனாக வந்து இருக்குதுங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கெட் எவ்வளோ அழகாக க்யூட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. அடுத்தது இந்த பாக்ஸை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கிஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லெகின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த லெகின்ஸுடைய ஒரு போர்ஷனை கட் பண்ணி நீங்கள் இதுக்கு அழகாக போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கூட ஃபுல்லாக செட் ஆகிடும். நான் வந்து கிஃப்ட் பேப்பர் வந்து ஃபுல்லாகவே சுற்றி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை நான் வந்து பாத்ரூமில் தான் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு, இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் போட்டு அழகாக இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஹூக்கில் கூட ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால இதுக்குள்ளே தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட ட்ரைன் ஆகி வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டைப்பை ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கட்டைப்பை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பையை மட்டும் தூக்கி போட்டுருங்க. அந்த கட்டைப்பையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அந்த கட்டைப்பை ஸ்டிக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து டைட்டாக இருக்க மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் இந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்றுடும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ஷாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஷாக்ஸாக இருக்கட்டும், கர்ச்சிஃபாக இருக்கட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் அவசரத்தில் ஸ்கூலுக்கு கிளம்பும்பொழுது ஷாக்ஸ் அடிக்கடி மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு ஸ்டிக்கில் ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க
அவங்களே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. தொலையாமலும் இருக்குங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டுக்கு உள்ளவும் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். வீட்டுக்கு வெளியவுமே கூட இந்த மாதிரி நீங்கள் கபோர்டில் கூட செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பேக்லாம் இருக்குங்களா, அந்த ரைஸ் பேக்கை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரைஸ் பேக்குடைய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதனால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கீழே இன்னொரு கட் வந்து நம்ம போட்டு தனியாக இந்த போர்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நம்ம அழகாக நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண அந்த போர்ஷன்ஸ்லாம் உள்ளே போயிடணும். வெளிப்பக்கம் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லா பக்கமுமே. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் தேய்க்க போகிறது கிடையாது. கிச்சன் மேடையையும் கிச்சனில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பர். நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அது எண்ணெய் பிசுப்பு அந்த ஸ்க்ரப்பர்லேயும் ஒட்டிக்கும். திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரைஸ் பேக்கை அழகாக ஸ்க்ரப்பர் மாதிரி மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா அழுக்கு போகுங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து தூக்கியும் போட்டுடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரைஸ் பேக்கை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் கிச்சன் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் 0 காஸ்ட்டில் நம்மளே ரெடி பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோ. நான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ ஃப்ளாஸ்கில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரையை வந்து என்ன தான் நம்ம கை வச்சு தேய்ச்சாலுமே உள்ள கை வந்து போகாது. அதே மாதிரி நீங்கள் எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் அந்த கரை வந்து அங்கங்கே அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் போல் ரைஸ், எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இது உள்ளே போட்டு விட்டுருங்க. ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதாவது ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுக்கும்பொழுது இந்த டீ ஃப்ளாஸ்க்கு உள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரையாக இருக்கட்டும், அந்த பேட் ஸ்மெல்லாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டீ கரை ஃபுல்லாக ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் டீ ஃப்ளாஸ்க்லையும் இந்த மாதிரி டீ கரை ரொம்ப அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ ஃப்ளாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பாசி படிஞ்சிருக்கு, நிறைய அழுக்கு டஸ்ட் படிஞ்சிருக்கு, கை வச்சு க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். பாசி படிஞ்சிட்டு இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பாட்டெல்லாம் வந்து நம்ம என்னதான் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணாலுமே அதுக்குள்ளே வந்து கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வழுவழுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய அழுக்கு நம்மளுக்கே தெரியாமல் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பாட்டிலே பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். சின்ன கரை கூட உள்ளே படிஞ்சிருக்காதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடிகள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 பெரிய பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி 2ஆக பிச்சு போட்டு அதில் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ரொம்ப முழுன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது. பாதி அளவுக்கு மசிஞ்சால் போதும். பாருங்கள் நான் இடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மசிஞ்சால் போதும். இப்போ நம்ம இந்த மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சுருக்கீங்களா, இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு பொடியானா போதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து இடித்து எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதனால் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி இடித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த இடிக்கல்ல இடித்து எடுத்துக்கோங்க. இதுவுமே ரொம்ப வந்து சாஃப்டாக ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி வரணுன்றலாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அதாவது பாதி அளவுக்கு நீங்கள் இடித்து எடுத்தால் போதும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, அந்தோனி அம்மாள், பாப்பாத்தி, அச்சு, சுதா, உமா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஆனியனையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது நண்டு எடுத்துருக்கோங்க. இந்த நண்டுடைய கால் பகுதிகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கால் பகுதியை மட்டும் நம்ம எடுத்து இடித்து எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு எடுத்தால் போதும். நான் வந்து ஒரு 5லிருந்து 6 கால்களை இதில் போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். இந்த நண்டுக்கு பதிலாக உங்களுக்கு வயல்வெளிகளில் கிடைக்கும் இல்லையா நண்டு, அந்த நண்டு இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்படி கிடைக்காதவங்க இந்த மாதிரி நம்ம கடல் நண்டையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த கால் பகுதிகளை மட்டும் இந்த மாதிரி புட்டு போட்டு நான் வந்து இடித்து எடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக வந்து நுணுக்கி எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுப்பாங்க.
அந்த மாதிரி அரைக்கிறத விட இந்த மாதிரி இடிக்கல்ல இடித்து நீங்கள் ரசம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் நான் இடித்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த உரலில் இருக்கக்கூடிய அந்த சாறு நண்டுடைய சாறு இருக்கும் இல்லைங்களா, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். அதை தூக்கி போட்டுறாதீங்க. பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உரல் கழுவுன தண்ணியை வந்து நம்ம புளி கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து புளி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரைச்சி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த புளி கரைசலை அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த புளி கரைசலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் அந்த ஓடு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த புளி கரைசலில் நம்ம வந்து அந்த மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகெல்லாம் நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது தக்காளி எடுத்துருக்கோம், அந்த தக்காளியை வந்து கையிலேயே வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த ஜூஸ்லாம் வெளியே வரா மாதிரி கையிலேயே நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கரைக்கிறதுக்கு பதிலாக இதையுமே தக்காளியுமே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கூட எடுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம கையிலேயே வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். மிக்சியை விட நம்ம கையில் ரெடி பண்ணுறது தான் டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே கையிலேயே வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் போட்டு தாளிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா இது கூடவே வந்து வரமிளகா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கும்ன்றதால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து ஆனியன் நல்லா வதங்குற வரலும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி வந்து சேர்க்கணும். கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. இந்த நண்டு ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு வந்து சளி என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் சளி வந்து போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நண்டு ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ்லாம் நல்லா வந்து சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம நண்டு ரசம் வைக்கும்பொழுது தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வதங்குறதுக்கும் ஈஸியாக வந்து வதங்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி புளி கரைசல், அதுக்கப்புறம் மிளகு சீரகம்லாம் சேர்த்து ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துக்கப்புறம் அது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இடித்து வச்சுருக்க நண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த நண்டு வந்து பாதி அளவுக்கு வேகிற வரலும் நம்ம வதக்கி விடணுங்க. ஏன்னா ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த மசாலாலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக வைங்க. பாதி அளவுக்கு வெந்ததுமே நம்ம அந்த புளிக்கரைசலை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த கொத்தமல்லி இருக்கும் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து தூவி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ரசம் வந்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சூப்பரான நண்டு ரசம் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்ஸில் குக்கிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குக்கிங் வீடியோஸும் நம்ம சேர்த்தே அப்லோட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சளி இருமல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஃபீவரு இல்லை வந்து கோல்டாக இருக்கிற டைமில் ரொம்ப எனர்ஜி லோவாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு ஓல்டு கிளாத் ரீயூஸ் ஐடியா தான். இதுவுமே குழந்தைங்களுடைய ஒரு ட்ரெஸ் தான். ஸோ அதுக்கு மேலே அந்த பெல்ட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நான் கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பெல்ட் போர்ஷனை எப்படி வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்க. 2 சைட்லேயுமே இருக்கக்கூடிய பெல்ட்டில் ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டை வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த பெல்ட் மட்டும் இருக்கட்டும். இப்போ நான் எனக்கு ப்ளைனாக இருந்தால் போதுன்றதால ப்ளைனாக இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி க்ளூ அப்ளை பண்ணணும் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். நம்மளுக்கு மேலே வந்து கைப்பிடி மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன்
போர்ஷன் வந்து கிடச்சிருக்கும். இந்த போர்ஷனில் நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸை சின்ன சின்ன பில்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேஷ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிச்சனில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஏதாச்சும் வாங்க போகிறீங்க கடைக்கு அப்படின்னா நம்ம பர்ஸை தேடி எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து தேவையான காசை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அடிக்கடி தேவைப்படக்கூடிய பில்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய ட்ரெஸ்ஸஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து பழைய பேங்கிள்ஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி நம்ம கிளாக் கிளிப்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளிப்ஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பேங்கிள்ஸில் நீங்கள் ஒரு 5 கிளிப் கூட குட்டி குட்டி கிளிப்லாம் ஹேங் பண்ணிக்க முடியும். பெரிய கிளிப்பாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 கிளிப் வந்து இந்த ஒரு பேங்கிளில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம அவசரமாக எங்கன்னா கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு